கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். நான் மெக்கரினா. இது என்னோட கதை. சொல்லப்போனா இது என் வாழ்க்கையோட கடைசி பகுதின்னு கூட சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, என் கதை இன்னையோட முடிய போகுது. Final investigation reports has been arrived. As report says, you have no improvements further because உங்களுக்கு நாங்கள் diagnose பண்ணும்போதே it was stage 4 pancreatic cancer. After all your chemo sessions and medications, இவ்வளோ நாள் நீங்கள் சர்வே பண்ணதே maximum victory. I'm sorry to say you that you have only another 24 hours of your lifespan. One last day. என்ன இப்படி பாவமாக பார்க்காதீங்க. இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா மட்டும் இன்னைக்கு நான் என்ன சாகாமல் இருந்துருவேனா என்ன? இது பீமாக்கு, இது சில்கிக்கு, இது பிங்கிக்கு, அப்புறம் இது ப்ரௌனிக்கு. என்ன பார்க்குறீங்க? நான் போகக்கூடாதா? என் வாழ்க்கையோட கடைசி நாள்னு தெரிஞ்சும் இந்த ரூமில் என்னால் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி நாளைக்கு நான் உயிரோடு இருந்தேன்னா நான் உங்களை வந்து பார்க்குறேன். பட் அது நடக்காது. இனிமேல் நான் உங்களை டெய்லியும் பார்க்க வர மாட்டேன். ஸோ பத்திரமா இருங்க. மனசில் ஏதோ ஒரு கேள்வி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையோட கடைசி நாளான இன்னைக்கு இங்கே வந்து குழப்பத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்க, சரியா? நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்கள் கேள்வியை என்கிட்ட கேளுங்க. சரி, சாண்டா இருக்காரா? யாரு இது கிழவனையா கேட்குற? மெக்கரினா அப்போ 5 வயசு குழந்தை. அவளுக்கு 1 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து அவங்க சித்தி தான் அவளை வளர்த்துட்டு வந்தாங்க. பெரும்பாலும் அவள் தனிமையில் தான் இருப்பாள். அதே நேரத்தில் அவளோட ஒரே நம்பிக்கையான சாண்டா கிளாஸ் கிட்டேருந்து அவளோட கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்காக காத்துட்ருந்தா.
அன்னைக்கு அவள் அந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்து அவளுக்கு அன்னைக்கு சாண்டா மேலே இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. சரி, நீ சொல்லு, இந்த பெரியவரை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவர் இருக்காருன்னு தான் நானும் நம்பணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அதை நம்பி ஏமாற விரும்பலை. ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் உண்மை. அப்போ சாண்டா இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி நான் சொல்லலை, நீ தான் சொல்கிற. உனக்கு சாண்டா மேலே மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகம் தீரணும்னா கிளம்பி என் கூட வா. அப்போ உன் கேள்விக்கு விட தெரியணும். சரி, போலாமா? இதுல இருக்க பெல் சவுண்ட் உனக்கு கேக்குது? ம். நீ அதிசயங்களை என்னைக்காவது நம்பியிருக்கியா? இல்ல. அப்போ உன் பேக்ல இருக்க லெட்டர் எடுத்து படி. என் பேக்ல லெட்டரா? இதுல உனக்கு நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, போலாமா? இப்பவே டைம். இன்னும் 11 நிமிஷத்துல நம்ம அங்க போய் சேரணும். ஜூலியா, நான் சொல்றதா கரெக்ட். ஜெசிகா, நான் சொல்றதா கரெக்ட். ஜூலியா, நான் சொல்றதா கரெக்ட். ஜெசிகா, நான் சொல்றதா கரெக்ட். ஒன்னத்தான் இவன் எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? அவன் நம்மள கடத்தி கொண்டு போய் விற்க போறான். இவன் பொய் சொல்றான். இது ஒரு மேஜிக் கார். நம்ம சாண்டா கிளாஸ் பார்க்க போறோம். உண்மையாவே நம்ம சாண்டா கிளாஸை பார்க்க போறோமா? இது ஒரு அதிசயமா தெரியல? தெரியல. டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். இது என்ன ட்ரெயினா பஸ்ஸா டிக்கெட் வாங்குறதுக்கு? எப்படி எங்களை கடத்தி கொண்டு போய் தானே விற்க போற? அவங்கள்ட்டயே காசு வாங்கிக்கோ. டிக்கெட் ப்ளீஸ். என்கிட்ட டிக்கெட் இல்லையே. அது உன் பேக்ல கூட இருக்கலாம். பேக்லையா? சரியான டிக்கெட் தான். டிக்கெட் ப்ளீஸ். இது உன்னுடைய டிக்கெட் தான். நீ எங்களோட வரியா? எங்க? வேற எங்க? சாண்டாவை பார்க்க தான். அப்புறம் இஷ்டம். நீ தான் கடைசி நினைச்ச. இதுல இவ வேறயா? இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்கு. என்னது 11 நிமிஷமா? என்கிட்டயும் அதே தானே சொன்னா. உங்ககிட்ட 3 மணி நேரமா இங்கதான் இருக்கும். ஆனா கார் ஒரு இன்ச்சு கூட நகரலையே. அவளும் உள்ள வரா. அங்க பாரு, கன் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல அவன் நம்மள கொல்ல போறான்னு. கன் இருக்கு. கன்னா? அவன் உண்மையாவே சைக்கோ கில்லரா இருப்பானோ? இல்ல இல்ல, நம்ம சாண்டாவை தான் பார்க்க போறோம். காரில் உட்காருங்க. இவன் உண்மையாவே நம்மளை சாண்டா கிளாஸ் கிட்ட தான் கூட்டிட்டு போறானோ? டைம் என்ன?
11ஆ? நம்ம அங்கேருந்து ஏறப்பே 11 o'clock தானே. உன் வாட்சில் டைம் என்ன? 11. 11 நிமிஷம் தான் இருக்கு. ஒருவேளை உன் வாட்ச் ரிப்பேரோ? ஒருவேளை உங்க ஃபோனும் ரிப்பேரோ? சாண்டா நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் அங்கே 11 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம். ஆனால் இந்த காரும் நகர மாட்டேங்குது, இந்த வாட்சில் இருக்கிற முள்ளும் நகர மாட்டேங்குது. அது உங்கள் கையில் தான் இருக்கு. எங்க கையிலயா? கேட்கலையே கேட்கலையே. எனக்கு கேக்குதே. உங்களுக்கு கேட்கலையா? அன்னைக்கு சாண்டா மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. சரி, சாண்டா இருக்காரா? அப்போ உன் பேக்கில் இருக்க லெட்டர் எடுத்து படி. என் பேக்கில் லெட்டரா? உனக்கு அதிசயங்கள் மேலே ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இல்லை. பில்லி, நான் நம்புறேன். இது கனவா? இப்போ கேட்குதா? கேக்குது. சரி, இப்போ சொல்லு, கிறிஸ்மஸ்க்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? எனக்கா? இங்கே வேற யாரும் இல்லையே. எனக்கு லைஃப்பில் வந்துட்டு நமக்கு மேஜிக் நிறைய நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம நம்பணும். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சாண்டா அன்னைக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே. அன்னைக்கு அங்கே நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே நிஜம்தான். என் வாழ்க்கையோட கடைசி நாள் நினச்ச அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த பெல் சவுண்ட் எனக்கு கேட்காம இருந்ததே இல்லை. இப்போ நான் முழுசாக சாண்டாவை நம்புறேன். அப்போ நீங்கள்? பெல் சவுண்ட் உனக்கு கேட்குது? எனக்கெல்லாம் ஒண்ணு கேட்கல கொள்ளக்காரா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.